வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இசாரா சிறுவண்டி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் தப்பிச் செல்லவில்லை என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்படும், முக்கியமான விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் தெரிவிப்பு. கல்லுண்டாய் குப்பைமேடு விவகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறது ஆளும் கட்சி. விசேட நாடாளுமன்ற அமர்வு நாளை, நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோகணதீர தெரிவிப்பு. கீழடியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள், ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் இசாரா சிவந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சந்தேக நபரை பற்றிய சில தகவல்கள் ஏனைய சந்தேக நபர்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். குறித்த கொலை தொடர்பில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறிய அமைச்சர், தாக்குதல் குறித்து முன்கூட்டியே எந்த குறிப்பிட்ட தகவலும் கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். கனிமுல்ல சஞ்சீவவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டதாகவும், அதனால் தான் அவர் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது அவருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணை தொடர்பில் கருத்துரைக்கும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினரும் கூட்டாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதான சூத்திரதாரி யார் என்பது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல முக்கியமான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான சூத்திரதாரிகளை மட்டுமல்ல, அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களையும் நீதியின் முன்பாக நிறுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்க மக்களின் கவலைகளும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் அதிருப்தியும் நியாயமானவை எனவும் சுனில் வடகல தெரிவித்துள்ளார். எது எப்படி இருந்தாலும் நிச்சயம் பொறுப்பு கூறல் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட யாழ்ப்பாண மாநகர சபையின் திண்ம கழிவகற்றல் நிலையமாக செயற்படும் கல்லுண்டாய்வெளி குப்பை மேட்டில் நேற்று இரவு பெரும் தீ ஏற்பட்டுள்ளது. சுவாச பிரச்சனைகள் உடையவர்களுக்கு உயிராபத்து ஏற்படும் வகையில் புகையின் தாக்கம் நிலவியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கல்லுண்டாய் வழியில் அவ்வப்போது தீ ஏற்படுவது இயல்பானதாக காணப்படுகின்ற போதிலும் நேற்றிரவு ஏற்பட்ட தீ இதுவரை பதிவான சம்பவங்களில் மிக பெரியது என்று துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீயணைப்பு வாகனங்கள் சகிதம் தீயை கட்டுப்படுத்த கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பல மணி நேரம் வரை தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. கல்லுண்டாய் வழியில் ஏற்பட்ட தீயை தொடர்ந்து அந்த பகுதியில் வசித்து வரும் பல குடும்பங்கள் தங்களின் குழந்தைகள் சகிதம் இரவிரவாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களிலும் தமது உறவினர் வீடுகளிலும் தஞ்சமடைந்தனர். சுவாச பிரச்சினைகள் உடையவர்களுக்கு உயிராபத்து ஏற்படும் வகையில் புகையின் தாக்கம் நிலவியது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. கல்லுண்டாய்வெளி திண்ம கழிவகற்றல் நிலையம் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்றும் அங்கு அடிக்கடி தீ விபத்து இடம்பெறுவதாலும் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் அண்மையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தால் இந்த விடயம் தொடர்பில் ஆராயவும் நடவடிக்கை எடுக்கவும் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபையின் கல்லுண்டாய் வெளியில் அமைந்துள்ள குப்பைமேடு தொடர்ச்சியாக தீ விபத்து ஏற்பட்டு வருவதால் சுகாதார பாதிப்பு ஏற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்தார்.
அத்துடன் குப்பைகளை சரியான முறையில் சேகரித்து வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய்வெளி பகுதியில் அமைந்துள்ள குப்பை மேட்டில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. தகவலை அறிந்து உடனடியாக அப்பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட சில குழுவினர் நிலைமையை பார்வையிட்டு ஆராய்ந்துள்ளனர். தீயணைப்பு வாகன பற்றாக்குறை காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருந்ததாக இதன்போது இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையிடம் தீயணைப்பு வாகனம் ஒன்று மட்டுமே முறையாக இயங்குவதாகவும் ஏனைய இரண்டும் பழுதடைந்து இயங்க முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனாலேயே குறித்த ஒரு பவுசரின் உதவியோடு நீர் விசிறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதும் தீயை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாத சூழ்நிலை காணப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குப்பைமேடு எரிவதால் ஏற்படும் புகை மற்றும் தீயினால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குப்பைமேடு எரிவதால் எழும் துர்நாற்றம் மற்றும் புகை மண்டலம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் குப்பைகள் எரியாமல் இருக்க தீத்தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குப்பை மேடுகளை கண்காணிக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலையில் உள்ள நிலாவளி கடற்படை பிராந்தியத்தில் கதிர்வீச்சினை கண்டறியும் கட்டமைப்பொன்றை நிறுவ அணுசக்தி நிறுவனம் ஒன்று முன்வந்துள்ளது. அணுசக்தி அல்லது கதிரியக்க விபத்து ஏற்படும் பட்சத்தில் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கத்தை கண்காணிக்கும் நோக்கத்தில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி ஒழுங்கமைப்பு கூட்டுத்தாபனத்தின் வேண்டுகோளின் பேரில் 230 மில்லியன் செலவில் இந்த உபகரண அமைப்பை நிறுவியுள்ளதாக அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அணுமின் நிலையம் இல்லாத போதிலும் இந்தியாவின் கூடங்குளத்தில் ஒரு அணுமின் நிலையம் உள்ளது எனவும் அது இலங்கைக்கு அருகில் உள்ளதாகவும் அணுசக்தி நிறுவனத்தின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். இதனால் அணு விபத்து ஏற்பட்டால் அது குறித்த அணுமின் நிலையத்தின் அமைவிடத்திலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பகுதிகளுக்கு ஆபத்தினை விளைவிக்கும் என்பதன் காரணமாக கல்பிட்டி, டெல்ஃப், மன்னார் மற்றும் மட்டக்களப்பிலும் இதுபோன்ற உபகரணங்கள் நிறுவப்பட உள்ளதாக அணுசக்தி நிறுவனத்தின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். இந்த கதிர்வீச்சு கண்டறிதல் அமைப்பின் நிறுவலை கண்காணிக்க துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவும் ஆய்வு சுற்றுப்பயணத்தில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நாளைய தினம் விசேட நாடாளுமன்ற அமர்வு நாளாக நாடாளுமன்றம் கூட உள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நாளை காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளது. 2024ஆம் ஆண்டு 44ஆம் இலக்க பொது நிதி முகாமைத்துவ சட்டத்தின் 11வது பிரிவின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30 அல்லது அதற்கு முன்னர் அரசாங்கம் நிதி உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவையை நிறைவேற்றுவதற்காக இவ்வாறு நாடாளுமன்றம் கூட உள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோகணதீர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகள் 16 படி பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய சபாநாயகரால் இவ்வாறு நாளை நாடாளுமன்றம் கூட்டப்படவுள்ளது. இதன்படி இதற்கமைவான அரசாங்கத்தின் ஒத்திவைப்பு விவாதம் நாளை மாலை 4:30 மணி வரை நடைபெறவுள்ளது. அத்துடன் நாடாளுமன்றம் மீண்டும் ஜூலை மாதம் 8, 9 மற்றும் 11 ஆகிய தினங்களில் கூடவுள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவராக வைத்தியர் சஞ்சீவ தென்னக்கோன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வருடாந்த தேர்தல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதிக வாக்குகளை பெற்று வைத்தியர் சஞ்சீவ தென்னக்கோன் தலைவராக தெரிவாகியுள்ளார். அதே நேரம் செயலாளராக வைத்தியர் பிரபாத் சுகதாசவும் மீண்டும் தெரிவாகியுள்ளனர். இவர்கள் இருவரும் 60%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று குறித்த பதவிகளுக்கு தெரிவாகியுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் களவாடப்பட்ட மோட்டார்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
சாவகச்சேரி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் களவாடப்பட்ட 4 மோட்டார்களுடனேயே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை, ஆலயம், வீடு என 3 இடங்களில் தண்ணீர் மோட்டார்கள் திருடப்பட்டுள்ளதாக உரிமையாளர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சரசாலை மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான 2 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சரசாலை காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 மோட்டார்களையும் மீட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்தில் உள்ள ஆய்வகம் ஒன்றில் இந்த முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கீழடியில் நகர நாகரிகம் நிலவியது தொல்லியல் சான்றுகள் மூலம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. கிமு 6ஆம் நூற்றாண்டளவில் படிப்பறிவும் எழுத்தறிவு பெற்ற மேம்பட்ட சமூகமாக தமிழ் சமூகம் விளங்கியதை கரிம பகுப்பாய்வு காலக்கணக்கீடு மூலம் முதலாக தொல்லியல் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனை நூலாக வெளியிட்டும் உலகறிய செய்தது. இதனிடையே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்த கீழடி அறிக்கையில் மத்திய அரசு திருத்தம் கோரியிருந்தது. கீழடி தொடர்பாக 982 பக்க அகலாய்வு அறிக்கையினை அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பித்த நிலையில் அதனை வெளியிட மத்திய அரசு மறுத்து வருகிறது. இந்நிலையில் கீழடியில் கிடைத்த மண்டையோடுகளை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள ஆய்வகத்தில் 3D முறையில் 2 முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 80% அறிவியல், 20% கலையை பயன்படுத்தி இவை வடிவமைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொந்தகையில் 800 மீ அகலாய்வில் இந்த மண்டையோடுகள் கண்டெடுக்கப்பட்டது. கொந்தகை பகுதியில் வாழ்ந்த ஆண்கள் 5.7 அடியும் பெண்கள் 5.2 அடி உயரத்திலும் இருந்திருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். கீழடி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட பெரும்பாலான எலும்புக்கூடுகள் 50 வயது மனிதர்களுடையவை எனவும் எங்கிருந்து வந்தார்கள் என்பது பற்றி அறிய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பகுப்பாய்வு நடத்தியவர்கள் தெரிவித்துள்ளனர். காசா மீது இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் பலி எண்ணிக்கை 81ஆக உயர்வடைந்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக ஒழிக்கும் வரையில் போர் ஓயாது என இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இரு தரப்பினருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்து போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி செய்து வருகிறார். இதனால் வரும் நாட்களில் போர் முழுமையாக முடிவுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று மீண்டும் சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா நகரை குறிவைத்து ஏவுகணைகளை வீசியும் ஆளில்லா விமானங்கள் செலுத்தியும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அந்த நகரில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள், மசூதிகள் ஆகியவை இடிந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதலில் இளம்பெண்கள், சிறுமிகள் உட்பட 62 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 81 ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் 422 பேர் காயமடைந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அங்குள்ள மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டவர்களின் வருகையை சமாளிக்க போராடி வருகின்றன. அதே நேரத்தில் பல பாதிக்கப்பட்டவர்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருப்பதாகவும் அவசரகால குழுக்களால் தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இசாரா சிறுவண்டி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் தப்பிச் செல்லவில்லை என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்படும், முக்கியமான விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் தெரிவிப்பு. கல்லுண்டாய் குப்பைமேடு விவகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறது ஆளும் கட்சி. விசேட நாடாளுமன்ற அமர்வு நாளை, நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோகனதீர தெரிவிப்பு. கீழடியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.